ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் சேர்ந்து வருட பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பராபவ வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷத்தின் 40வது வருஷம். இந்த தமிழ் வருஷத்தின் 40வது வருஷத்தில் பிறக்கும் பொழுது, அதாவது 14/4/2026 14/4/2027 வரையில் உண்டான பலன்களை பற்றி துளாராசி நேயர்களே, சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிரன். இந்த வருஷம் பிறக்கும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம். என்ன ஏற்றம் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதனும் பார்க்குறார், 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் கிடைக்கிறது, நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் 6ல் இருக்கிறதுனால கவலையப்பட வேண்டாம். எடுத்த விஷயங்கள் எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா பராபவ வருஷத்தில் மாற்றங்கள்னு என்னென்ன வருதுன்னு பார்க்கும்போது, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறார். 2026 போகிறார். என்ன சார் 10ல் போய் குரு போகிறாரே என்ன சார் அப்படின்னா, 10ல் குரு போனால் பதவியை குலைப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு புதிய பதவி வரும். இருக்கிற பதவியை விட்டு வேறொரு பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை அமையும், தொழிலில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 3/6க்கு உண்டானவர் குரு, அவர் போய் 10ல் இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள், உங்களுக்கு பெரிய விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இதை தவிர பார்க்கும்போது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கே ஒரு 4-5 மாதம் தான் இருக்கார். அக்டோபர் மாதத்தில் திருப்பியும் 11ஆம் இடத்துக்கு போயிடுறதுனால அந்த 4-5 மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. 11ஆம் இடத்துக்கு போய் குரு போகும்பொழுது உங்களுக்கு திருமண யோகமும் வரும். அதை தவிர குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வருது. இந்த பராபவ வருஷம் எல்லா விதமான சௌக்கியங்களும் பொங்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு வருது. சரி, இந்த பராபவ வருஷத்தில் ராகுகேதுவினுடைய மாற்றங்கள், சனியினுடைய 6ஆம் இடத்தினுடைய சனி குருவின் பார்வை எந்த மாதிரியான மாற்றம் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. துளாராசியை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் வரார். துலாத்துக்கு உண்டான அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்கு எப்போதுமே சனி யோகராக இருக்கார். ராகு கேதுக்கு தனியாக வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க தான் ராகு. இதுவரையிலும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த பராபவ வருஷத்தில் வருமா? கண்டிப்பாக வரும். அதே போல் சைக்கிள் வச்சுருக்கிறவங்க 2 வீலர் வாங்கணும்னு முயற்சி பண்ணினா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2 வீலர் வச்சுருக்கிறவங்க கார் வாங்கணும்னு இந்த பராபவ வருஷத்தில் முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்கள் முடிவு வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கார் வச்சுருக்கிறவங்க லேவிஷ் கார், சேடன் கார்கள், ஆடம்பர கார்கள், லக்ஸரி கார்கள் வாங்கக்கூடிய வசதிகள் உண்டா? அத்தனையும் உண்டு. அதுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா? பணம் கிடைக்கும். தனக்காரனான குரு மாதம் பிறந்து 2 மாதம் ராசிக்கு 9ல் இருக்கார். அதுக்கு அடுத்தது 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கார். அதுக்கு அடுத்தது 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த தனக்காரனான குரு கேட்ட இடத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 6ல் சனி இருந்தால் முடிசூடா மன்னர் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய காலகட்டங்கள். இந்த துலா ராசியை சேர்ந்த அன்பர்கள் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? வாய்ப்புகள் உண்டாகும். அதை தவிர பார்த்தோம்னாக்க 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல ஒரு பாப கிரகமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறக்கூடிய காலகட்டங்களில் கேது பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த துலாம் ராசியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக திருத்தலங்களுக்கு போகணும்னு முடித்தவங்க, அதாகப்பட்டது கங்கோத்திரி, யமுனோத்திரி, கேதார், பத்ரி போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, அதே போல் பொறுத்தளவுக்கு கைலாயம் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, அதே போல் நைமிசாமியம் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, நீண்ட
இப்போ குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் உண்டாகும். புகழும் பெயரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பதவி உயர்வு நல்லபடியாக இருக்கும். தொழில் நல்லபடியாக இருக்கும். தொழிலில் ஏற்றமான நிலை இருக்குமா? ஏற்றமான நிலையும் இருக்கும். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையும். அப்போ இந்த பராப வருஷம் தொடங்கக்கூடிய நாள்லேருந்து பராப வருஷம் முடியக்கூடிய நாளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை முதல் ஹோரையான சுக்கிர ஹோரையில் ஒரு 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம். அடுத்தது நம்பர் 2, சுக்கிரனுடைய ஸ்தலம் நவகிரக ஸ்தலத்தில் கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. அது ஆதீனத்தினால் பராமரிக்கக்கூடிய ஸ்தலம். அப்போ அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் சுக்கிர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை. இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் தீரும். இதை தவிர 3வதான எளிய பரிகாரம், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலை அப்படின்றது பசு பராமரிக்கிற இடம். இந்த பால் நின்ன பசுக்களை பராமரிக்கிறதுக்காக வச்சுருக்கிறது கோசாலை. அப்போ அந்த கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு அகத்திக்கீரை, புல், வைக்கோல் இந்த பராப வருஷம் தொடங்கின மாதத்துலேருந்து பராப வருஷம் முடியக்கூடிய காலகட்டங்களில் அந்த பசுக்களுக்கு உண்டான அகத்திக்கீரை, புல், வைக்கோல் இதை வாங்கி கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய பசு அப்படின்றது சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடிய இடம். கோவை நாம் ரட்சித்தால் நம் குடும்பம் நல்லபடியாக ரட்சிக்கப்படும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க துலாம் ராசி நேயர்கள் இந்த 3 எளிய பரிகாரங்களை செஞ்சால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா? 100% வெற்றி பெற முடியும். சரி, இந்த பராப வருஷம் துலா ராசிக்காரங்களுக்கு மொத்தத்தில் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் செய்யக்கூடியது அப்படின்றது நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. துலாத்தை பொறுத்தவரையிலும் மிகவும் ஏற்றமான காலம். ஏன்னா எல்லாமே ஒரு நல்ல அட்வான்டேஜில் இருக்குது. ராசிநாதனும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார். இந்த வருஷம் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு, கேது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றியை நிச்சயமாக கொடுப்பார். எல்லா விஷயத்திலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்களேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். திருமண பாக்கியம் ஏற்படும். தீர்க்கமான சிந்தனை வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ல் குரு பகவான் வரும்பொழுது தொழிலில் அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதுவும் இந்த பால் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அது தவிர ஆடைகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இந்த மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி அந்த மாதிரியான டாக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஏற்றம். அதை தவிர பார்க்கும்பொழுது கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் மாதத்தில் ராகுவினுடைய மாற்றமும் வருது. 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிப்பில் ஒரு பெரிய திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 10ஆம் இடத்துல கேது பகவான் போகிறதுனால தொழிலில் மாறுபட்ட தொழில் வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பணப்புழக்கம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த பராப வருஷத்தில் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பர்களே, கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனியினால் அசிங்கங்கள், அவமானங்கள், அவப்பெயர்கள், செய்யாத தப்புக்கு தண்டனைகள், உடல்நல ரீதியான தொந்தரவுகள் அத்தனையும் இருந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இதை தவிர 8ல் குரு இருந்து மன கஷ்டங்கள், மன கிளேச்சிமங்கள், சேமித்த சேமிப்புகள் கரைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதை விட்டு இந்த பராப வருஷத்தில் விடுதலை. புகழ்ஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் போகிறாரு. அப்போ அந்த சனி பகவான் போகும்போது கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வரவு அத்தனையும் கொடுப்பார். என்ன சாமி 5ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் புகழை கெடுப்பாருன்னு தானே ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லுது, நீங்கள் என்னென்னா புகழை கொடுப்பாருன்றீங்களே? கண்டிப்பாக பார்த்துக்குங்க. குரு பகவான் மாறக்கூடிய காலகட்டங்கள் 26 மே 2026.
8லேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. 9ஆம் இடம் கடகம் அப்படின்றது அவர் உச்சம் கொடுக்கக்கூடிய வீடு. அவருடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக அவருடைய வீட்டையும் அவருடைய வீட்டில் உண்டான சனி பகவானையும் பார்க்குறாரு. கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கின்ற அவமானங்கள், அசிங்கங்கள் அத்தனையும் ரிலீஃப் ஆகும். கடந்த காலகட்டங்களில் கடன் வாங்கி ஒரு கடனுக்காக இன்னொரு கடன் வாங்கிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு. அப்போ 5ஆம் இடத்துல சனி பகவானும் 9ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வையில் சனி பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு சுயமுயற்சி எப்பொழுதுமே குரு பொறுத்தளவுக்கு ராசியை பார்க்கும்பொழுது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய். அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக சாமி நானும் ஒரு ஒன்று கொடுத்தனத்திலே இருந்துட்டு கடைசி வரலும் கஷ்டப்பட்டுட்டேன், எனக்குன்னு ஒரு காக்காணி நிலமாவது வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு மாறும்பொழுது 9ஆம் இடத்துல மாறும்பொழுது கண்டிப்பாக வீடு, வண்டி, வாகனம் அத்தனையும் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். கடங்காலகட்டங்களில் உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துட்டு அந்த உடல்நல தொந்தரவுகள் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் பொழுது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அடுத்தது 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் வராரு. ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு மகரம் அப்படின்றது ராகு பகவானுக்கு வசந்த இடம். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே எளிதில் வெற்றி கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் சனியும், இதை தவிர 4ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல குரு பகவானும் இருந்து உங்களை ஆட்டி படைச்சது எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையிலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, இதை தவிர கேது பகவான் உங்களுக்கு ராசிக்கு எங்கே வராரு அப்படின்னாக்க 9ஆம் இடத்துல வராரு. 9ல் ராகு தனியாக வீடு கிடையாது. அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதி வேலை செய்வார். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினச்சவங்க, படிக்கணும்னு நினைச்சவங்க அத்தனை பேருக்கும் படிப்புக்கு உண்டான பொருளாதாரம் கிடைக்கும். ஏன்னா இந்த வருஷத்து பராப வருஷத்துடைய ராஜாவே குரு பகவான். அவரே ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு. கேட்ட இடத்துல இந்த பைப்பை திறந்தால் எப்படி என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய படிப்பு விஷயமாகவும் உங்களுடைய வேலை விஷயமாகவும் வெளியூர், வெளிமாநிலம் போனீங்கன்னாக்க வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு நம்ம எப்போதுமே வருஷ பலன்கள் சொல்லக்கூடியது மெல்ல செல்லும் கிரகங்களான சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்றே இருக்கக்கூடிய 2.5 வருஷம், ராகு கேது பகவான் சற்றே இருக்கக்கூடிய 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம் பெயர்றாரு. இப்போ இந்த ராகு கேது பகவான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் ராகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரார். எப்போ வரார் அப்படின்னு பார்க்கும்பொழுது 11ஆம் மாதம் நவம்பரில் வரார். அது வரலும் 4ஆம் இடத்துல தான் இருக்கார். ராகு பகவான் 4ஆம் இடத்துலையும் கேது பகவான் 10ஆம் இடத்துலையும் தான் இருக்கார். விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் குருவினுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அதாவது மே மாதம் வரலும் குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு பண வருமானம் இருக்கும், மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மே மாத கடைசி வரலும் இருக்கும். அதுக்கப்புறம் குரு பகவான் மாறினார்னா 9ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய ராசியை பார்க்குறார். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகளால் பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், இது எல்லாமே குரு பகவான் கொடுக்குறார். 10ஆம் மாதம் வரலும் பார்த்தாலேயானால் குரு 9ஆம் இடத்துலேருந்து அதுவும் உச்சத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அவர் போகிறார் குரு பகவான். 10ஆம் இடத்துல குரு பகவான் போகும்போது கேதுவோட சம்பந்தம் மாறார். கேதுவோட சம்பந்தம் மாறதுனால தொழிலில் எந்த விதமான முடையும் இல்லாமல் ஏற்றம் இருக்கும். ஏன்னா கேதுவோட சம்மந்தப்படுறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுப்பார், மாற்றங்களை கொடுப்பார். எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா 10ல் குரு வந்துடுது அதனால் எல்லாம் பிரச்சனையாகிடும். 10ல் குரு கேதுவோட சம்பந்தத்தினால குரு தன்னுடைய எல்லா விதமான அவருடைய பவரை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதற்கு பிறகு குரு பகவான் தனித்து 10ஆம் இடத்துல இருப்பார். அப்போ கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதுவும் இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்க,
அது தவிர வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மருத்துவம் சார்ந்த, மண் சார்ந்த, கெமிக்கல் சார்ந்த, உரம் சார்ந்த வியாபாரங்கள்லாம் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர இந்த சிவில் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு சோதனைகளை கொடுத்தாலும் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதாவது 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும். உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நிச்சயமாகவே கிடைக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஒருவேளை அந்த தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்து அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா இந்த கோச்சாரம் நல்லபடியாக செயல்படுவதற்காக எந்த கோவிலுக்கு போய் என்ன எளிய பரிகாரம் செய்தால் நல்லபடியாக இருக்கும்ன்றதை நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. செவ்வாய் விருச்சிகம் அதிபதி. செவ்வாயோடைய அதிபதி அப்படின்றது எம்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமானின் முதல் வீடான திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு அங்கே தீபம் ஏற்றி வழிபடுங்க. தீபம் ஏற்றி வழிபடும்போது வருகின்ற பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் எப்படி சூரியனை கண்ட போல் பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, இதை தவிர இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முருகன் கோயில், அந்த முருகன் கோயில் தனித்து இல்லாமல் தம்பதி சமேதனமாக இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போயிட்டு வழிபடுங்க. 2, அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் முருகன் கோயிலில் செவ்வாய் ஹோரை அப்படின்றது அந்த தினத்தின் முதல் ஹோரை 6 to 7 முருகனுக்கு, எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணுங்க. கடைசி செவ்வாய்க்கிழமை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னாக்க, தானத்தில் சிறந்தது அன்னதானம், அந்த அன்னதானம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகும். இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேத பாடசாலை, வேதம் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு பராப வருஷம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள்லேருந்து பராப வருஷம் முடியக்கூடிய காலகட்டங்கள் முறையிலும் உங்களால் முடிஞ்ச ப்ரொவிஷனை அந்த வேத பாடசாலையை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாங்கி கொடுங்க. வேதத்தை நாம் ரட்சித்தோம் அப்படின்னா வேதம் நம்மளை ரட்சிக்கும். அதே போல் உங்களுடைய மத குருமார்கள் மற்றும் கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் மற்றும் பட்டாச்சாரியார்கள் மற்றும் குருக்கள்கள் மற்றும் பூசாரிகளுக்கு இவர்களுக்கு தானம் கொடுங்கள். இந்த தானம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்துலேயும் மிக மிக முக்கியமானது தானம் தர்மமும் தலை காக்கும், தானமும் தலையை காக்கும். அப்போ அங்கே உள்ள சிவாச்சாரியார், பட்டாச்சாரியார், பூசாரிகள் மற்றும் பரம்பரையாக இவங்களை இருக்கக்கூடியவங்க அந்த கோயில் இது பண்ணுறவங்களுக்கு தானம் செஞ்சுட்டு வாங்க. வர பிரச்சனை, வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்ட பனி போல விலகுமோ அதே போல் விலகும். சரி, மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருஷம் 12 மாதமும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்மளோட அஷ்ட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம், நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்க்கும் பொழுது உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் சற்று ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியிலிருந்து 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்ததிலே கொஞ்சம் பெரிய ரிலீஃப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசியை 5ல் பார்க்கறதுனால நிச்சயமாக உடல் நலத்தில் ஏற்றம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மருத்துவம், இந்த மாதிரியான மருத்துவம், இந்த அதாவது
மருத்துவ சம்பந்த, கெமிக்கல் சம்பந்த, உரம் சம்பந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும். அது தவிர இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, இரும்பு வல்கனைஸ் பண்ணுறது, வெல்டிங் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் இருக்கும். அரசாங்கத்திடம் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு பெரிய மாறுதல்கள், ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த பராபவ வருஷத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு பெரிய மாறுதல் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.